ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசேஷன் மான்வாவோட எபிசோட் 45 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா போடுற ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த வித்தியாசமான உருவமும் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுது, கங்க்ராலேஷன், இப்போ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க வாங்கலாம். ஓ, இதுதான் நம்ம ஷேடோ சொன்ன அந்த என்பிசியா? அதோட கையை பாருங்க, அதோட கையிலயும் 6 விரல் இருக்கு. இது கேட்டோன்னு என்னன்னு தெரியல, அதோட கண்ணு பயங்கரமா ஜொலிக்குது. 10 செகண்டே ஒரு வித்தியாசமான அட்டாக் அது அந்த பையன் மேல பாயுது. அது எந்த பையன் தெரியுதா? நிறையவே கொஸ்டின் எல்லாம் கேட்டானே, அதே பையன் தான். அவனோட கதை அங்க முடியுது. வெறுமா டேமேஜ் ஒண்டி பாருங்க, அங்க எந்த அளவுக்கு பங்கமா டேமேஜ் போயிருக்குன்னு. இதை பாக்குற வாங்கி ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இப்பதான் கண்ணு முன்னாடி தான் அதுக்குள்ள லைஃப் எனர்ஜியா ஆளு மாறிட்டான். எனக்கு சுத்தமா புரியல, எதுக்காக ஓல்டு டாக இந்த என்பிசி தாக்கணும்? உனக்கு தெரியலையா என்ன? ஏன்னா இந்த ஓல்டு டாக் இந்த பையன் தேவையில்லாம அந்த வித்தியாசமான கேரக்டரை இவன் வெறுப்பேத்திருக்கான். நம்ம அதை தாக்குற வரைக்கும் அது நம்மள தாக்காது. அது போக அதை வாய்லேட் பண்ற மாதிரி எந்த விதமான விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. இந்த ஓல்டு டாக் இவன் அந்த என்பிசியோட 6 ஃபிங்கரை பத்தி பேசிட்டான். அதுக்கு அது பிடிக்கல, அதனால தான் மொத்தமா மூச்சு விட்டுச்சு. ஸோ அதை பத்தி நம்ம பேசாம இருக்கணும். பேசாம இருக்கிற வரைக்கும் நம்ம ஓகே தான். ஆமா ஷேடோ, நீங்க நினைக்கிறீங்களா நம்மளால இந்த பாஸை தோக்கடிக்க முடியுமா? அதோட டேமேஜை பார்த்துமா நீ சொல்ற? என்னால கூட அதை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா பேசிக்கலா இந்த என்பிசின்னு சொல்ற இந்த கேரக்டர் வந்து வேற ஒரு டைம் லைன்ல இருந்து வந்த ஒரு கேரக்டர் தான். இதுங்கள ஒரு சைடு காட் எம்பவர்டு பீயிங் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியும். இதுங்களோட வேலையே என்னன்னா, இந்த மாதிரி வித்தியாசமான டைம் லைன்ல இந்த மாதிரி வேஷத்தை போட்டு வந்து மற்றவங்களுக்கு நிறைய விஷயத்த ஆஃபர் பண்ணும். அது மூலமா அதுங்களுக்கு லைஃப் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதுதான் அதுங்களுக்கு தேவை. அதுக்காக தான் இப்படி பண்ணுது. அந்த வித்தியாசமான உருவமும் சொல்லுது, சீக்கிரம் உங்களோட டிவைன் புக்கை பிக் பண்ணுங்க. அதுக்கு உங்களோட லைஃப் எனர்ஜியை நீங்க ட்ரேட் பண்ணணும். அவ்வளவுதான். சீக்கிரமா ட்ரேட் பண்ணிட்டு மரியாதையை இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க. அந்த இடத்துல நம்ம வாங்க அந்த புக்கோட ஸ்கில்லை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். அட, இது என்ன அருமையான விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த புக்கோட ஸ்கில்லை பாருங்க. அந்த புக்கு நம்ம கிட்ட இருந்தாலே போதும், நம்மளால அன்லிமிட்டடா ஃபுட்டு, ட்ரிங்க், வாட்டரு எல்லாத்தையுமே ரியல் லைஃப்ல கொண்டு வர முடியும். அதுக்கு வெறுமா லைஃப் எனர்ஜி இருந்தாலே போதும். இது போதுமே. இந்த மாதிரி ஒரு டிவைனான புக்கா? ஒரு பெரிய டிசாஸ்டரே வந்தாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலே போதும், சப்ளை எல்லாருக்குமே கிடைக்கும். ஷேடோ, உண்மையிலேயே நீங்க மாசுதான். நம்ம பாஸ் எப்பயுமே நம்மள டிசப்பாயிண்ட் பண்றதே இல்லப்பா. அட வாங்கு, இத பாரா, இந்த புக்ல ஒரு ஸ்கில் இருக்கு. நம்மளால ஒரு மெய்டியை நம்மளுக்கு வச்சுக்க முடியுமா? என்ன வேணாலும் பண்ணலாமா? ஜாலியாவும் இருக்கலாம் போல. இது எல்லாத்தையுமே நம்ம ஷேடோவும் சைட்ல இருந்து கேட்டுன்னு இருக்கான். ஆனா அவளைக்கும் அந்த விஷயத்த கண்டுக்காம டைரக்டா அங்க போய் 9000 டேஸுக்கான லைஃப் எனர்ஜியை கொடுத்து ஜாங்காய் சிட்டியோட எல்லா டிவைன் புக்ஸையும் அவன் வாங்கிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தான் அவங்க சொன்ன எல்லா புக்கும் இருக்கு. அதே மாதிரி நான் ரெப்புடேஷன் பாயிண்ட்டையும் அடையணும். அதனால அந்த பாஸ் கிட்ட அவன் கேட்கிறான், ஐயா வித்தியாசமானவரு, உங்களோட மிகப்பெரிய கஷ்டமான டிஃபிகல்ட்டியை நான் தனியா ஹேண்டில் பண்ணலாமா? அந்த பெரிய டிஃபிகல்ட்டியை நான் தனியா சண்டை போடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னது நீயா? உன்ன மாதிரி ஒரு குள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க வரும்னு யார் யோசிச்சா? இதுக்கு முன்னாடியே அந்த பாஸ் கூட சண்டை போடும் போது அந்த அளவுக்கு நீ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணல. ஸோ உன்னால அந்த மிகப்பெரிய டிஃபிகல்ட்டியோட இருக்கிற அந்த லெவலை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆமா, அப்படின்னே வச்சுக்கோங்க. ஆனா ஹையஸ்ட் டிஃபிகல்ட்டின்னு சொல்றீங்க, அது என்னது? நான் உன்கிட்ட டிஃபிகல்ட்டியை பத்தி சொன்னா டோட்டலா 5 டியருக்கான டிஃபிகல்ட்டி இருக்கு. அதுலயும் ரொம்ப டிஃபிகல்ட்டான டியர்னா அது 5th டியர் தான். அதுல இருக்க பாஸ் அதோட உடம்பு முழுக்க ஒரே கோல்டா இருக்கும். அதோட லெவலு அதுவும் சும்மா பங்கமா இருக்கும். அதோட எல்லா ஸ்டாட்ஸும் 500%க்கும் மேல அதிகரிக்கும். சிம்பாலிக்கா சொன்னா ஸ்பீடு, ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி இந்த மாதிரி விஷயம்லாம் 500%க்கும் மேல இருக்கும். இதை கேட்கிற வாங்கோட ஃப்ரெண்டும் பயங்கரமா ஆச்சரியமா வராங்க. என்னது 500%? இப்போ நாங்க ரீசெண்டா சண்டை போட்ட அந்த பாஸ் அதோட ஸ்பீடியே எங்களால மேட்ச் பண்ண முடியல. அதை விடவும் இது பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அது போக அதோட ஹெச்பி அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அப்படி இருக்கும் போது எங்களால எப்படி அதை தோக்கடிக்க முடியும்? ஏன்னா ஒரே அட்டாக்ல அது எங்களோட கதையை முடிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வித்தியாசமான கிரியேச்சரும் நம்ம ஹீரோ பார்த்தாங்க சொல்லுது, ஒரு விஷயம்ப்பா, இந்த சேலஞ்ச் அப்போ நீ எந்த போயிட்டனா அவ்வளவுதான், உன்னோட லைஃப் எனர்ஜி அது டிராப் ஆகும்ல, அது எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். இப்போ நீ என்ன ஒத்துக்கிறியா? அதாவது நீ இதை பண்ணதா போறியா என்ன? ஆமா, இந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன், நான் இதை பண்ணதா போறேன். அப்படியா? ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஏன்னா உன்னோட எல்லா லைஃப் எனர்ஜியும்
கூடிய சீக்கிரத்துல எனக்கே நீ தரப்போற. ஏன்னா யாரை யோசிச்சு பார்த்தா ப்ளூ ஸ்டார்ல இருக்க இந்த பிளேஸ். ஏன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப முட்டாளா இருக்கீங்க. ஏன்னா உங்களோட கிரேவை நீங்களே தோண்டிட்டீங்க. அதனால உன்னோட கதையும் முடிய போகுது. அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு பாஸ் வருது. என்ன அதோட கலரு அது கோல்டன் கலர்ல இருக்கு. அந்த மாஸ்டரோட ஒரு ஸ்டாட்ஸும் 500%க்கும் மேல இருக்கும். எப்படியோ நம்ம ஆளு தோத்து தான் போக போறான் அப்படின்னு தான் அந்த வித்தியாசமான கிரியேச்சர் யோசிக்குது. ஆனா உண்மையை சொன்னா 500%லாம் நம்ம ஹீரோ முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அசால்ட்டா நம்மளால கொலை பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஹீரோ ஒண்டி அவனோட ட்ரூ பவரை காட்டியிருந்தா அவ்வளவுதான். இப்போ 500 இருக்கிற அந்த விஷயம் அது 2000 இருக்கும். ஆனா கரண்டா இப்போ இதோட ஸ்டாட்ஸ் எல்லாமே 500% ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, இப்போ என்னோட நியூவான வெப்பனை டெஸ்ட் பண்றதுக்கான டைம் இது. அந்த இடத்துல ஒரு நியூவான வெப்பன் எடுக்கிறான். அந்த வெப்பனை எடுத்துட்டு ஸ்டெல்த் மோடுக்கு போய் பயங்கர வேகமா தூக்கி அடிக்கிறான். அது மேல பட்ட உடனே அந்த இடம் முழுக்க அப்படியே ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட வெப்பனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது மூலமாவே அதோட டிஃபென்ஸ் ரெசிஸ்டன்ட் எல்லாமே -7க்கு போயிடுது. அதாவது நார்மலா தாக்குனாலே இப்போ பங்கமா டேமேஜ் விழும். ஆனா அந்த மாஸ்டர் திடீர்னு நம்ம ஹீரோ மேல ஒரு ஃபயர் அட்டாக் பந்து. என்னதான் நம்ம ஆளு ஸ்டெல்த்லயே இருந்தாலும் அந்த ஃபயர் அட்டாக் டைரக்டா நம்ம ஹீரோவை நோக்கி வருது. ஆனா ஷேடோவோட எஜிலிட்டி ரொம்ப அதிகமா. இதனால ஆளு ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறான். அங்க சடனா கிட்ட வந்து படுவேகமா அதோட வாய் கிட்ட குத்துறான். முதல்ல அவனுக்கு போனஸா 100% ஸ்பீடு அங்க கிடைக்குது. இந்த மாஸ்டர் என்னதான் நம்ம ஆள தேனாலும் அங்க இங்கன்னு ஆளு தப்பிச்சு குத்துறான். அங்க இதை பாக்குற நம்ம வாங்கு அந்த பையனும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஷேடோ எங்க இருக்கான், என்ன பண்றான், எதுவுமே அவங்க கணக்கு தெரியவே இல்லை. ஆமா, ஷேடோவோட ஸ்டெல்த்துக்கு எந்த விதமான கூல் டவுன் டைமிங்கும் இல்லையா என்ன? இல்ல ரொம்ப ஷார்ட்டான டைமிங் தானா? இல்லனா இப்படி இருக்குமா? அநேகமா அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். அதனால தான் நம்ம கணக்கு அவன் சுத்தமா தெரியல. நம்ம ஹீரோ சடனா அது கிட்ட போயிட்டு கிரேட் ஃபுல் எக்ஸிகியூஷன் அந்த அட்டாக்க பண்றான். இதனால ஏகப்பட்ட ஸ்லாஷஸ் அதோட மண்டையிலே விழ ஆரம்பிக்குது. அது ஒரு வீக்கான ஸ்பாட்டா இருக்கிறனால எல்லா டேமேஜும் 14,000, 15,000, 30,000லாம் போகுது. நான் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஸ்கில் இருக்கு. அப்பனண்டோட பாதி பாடி அது வந்து நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் அது வீக்கான ஸ்பாட் தான். ஸோ அட்டாக் பண்ணா அதிகமாக தான் டேமேஜ் போகும். அதே மாதிரி தான் இங்கேயாவது அந்த மாஸ்டரோட நிலைமை ரொம்ப மோசமாயிது. அங்க இதை பாக்குற வாங்கோட ஃப்ரெண்டுக்கு அவன்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது, ஷேடோ அதோட பாதி ஹெச்பியை குறைச்சிட்டாரா? இந்த மாதிரி படு வேகமான அட்டாக்ஸ் எல்லாம் என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. அது என்ன அட்டாக் அது உனக்கு தெரியல. ஏன்னா ஷேடோவோட ஸ்லாஷ் அட்டாக் அதை பத்தி சொன்னா அது 3 தான் வரணும். ஆனா இங்க என்னன்னா ஏகப்பட்ட அட்டாக்ஸ் அவன் பண்ணான். இங்க என்னதான் போகுது எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எப்பா இப்படி இவங்க ஒரு சைடு யோசிக்கிறாங்க. இதே மாதிரிதான் இந்த என்பிசி அதுவும் அங்க யோசிக்குது. ஆமா, இப்போதான் இந்த கேம் வந்து லான்ச் ஆச்சு. அப்படி இருக்கும் போது எப்படி ஒரு பர்சனால இந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்? வாய்ப்பே இல்ல. இவன் கிட்ட அந்த அளவுக்கு எப்படி திறமை இருக்கு? ஆனா அதுக்குள்ள நம்ம ஷேடோ ஒரு அட்டாக்க பண்ணிடுறான். அதுவும் டைரக்டா மண்டையிலேயே போய் பார்த்து. இந்த அட்டாக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒன்ஸ் அந்த அட்டாக் பட்டுட்டா போதும் 30 செகண்டுக்கு டேமேஜ் அங்க விழுந்துங்கன்னே இருக்கும். அது வேற அங்க வீக்கான ஸ்பாட்டா. கிட்டத்தட்ட டேமேஜ் ஓடி பாருங்க 40,000, 60,000, 80,000 போகுது. கங்க்ராலேஷன், நீங்க ஃபைனலி ஒரு மிகப்பெரிய பாஸை கிளியர் பண்ணிட்டீங்க. அந்த 5 இயருக்கான சேலஞ்சையும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். அதுக்காக 5 ரெப்புடேஷன் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப ஹையஸ்டான டிஃபிகல்ட்டியை கிளியர் பண்ண ஆட்டோமேட்டிக்கா 1ல இருந்து 4 டிஃபிகல்ட்டிக்கான அந்த ரெப்புடேஷன் பாயிண்ட் அதுவும் நீங்க கிளியர் பண்ண மாதிரியாச்சு. சோ அதுவும் உங்களுக்கு கிடைக்குது. இதே மாதிரி 5 முறை 5 வாட்டி நம்ம ஹீரோக்கு ரெப்புடேஷன் பாயிண்ட் கிடைக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ பத்தி தான் நோட்டிபிகேஷன் வருது. ஷேடோ அவன் தான் இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் பிளேயர். டிவைன் அத்தாரிட்டியோட ஹையஸ்ட் டிஃபிகல்ட்டியை கிளியர் பண்ணியாச்சு. அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. என்னது டிவைன் அத்தாரிட்டியா? இதுனா ரொம்ப புதுசா இருக்கு. இந்த மாதிரி பேரெல்லாம் நான் கேள்வியே பட்டதில்ல. அங்க இருக்கிற பொண்ணும் யோசிக்கிறா. நான் சுத்தமா யோசிக்கல. ஷேடோ அவரு பல மடங்கு நம்மள கம்பேர் பண்ணா முன்னேறி போயினே இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த வித்தியாசமான கிரியேச்சருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. எனக்கு வந்து இது தெரியாம போயிடுச்சு. என்ன அநியாயமா இவங்க ஏமாத்திட்டாங்க. இவங்க ஒரு ஃப்ராடு. இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. எனக்கு ஒண்டி முன்னாடியே இந்த ப்ளூ ஸ்டாரோட ஆளுங்க ஸ்ட்ராங் அதே டைம்ல புத்திசாலியான ஆளுங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா விலைய நான் ரொம்ப ஏத்திருப்பேன். ஒரு புக்குக்கும் கிட்டத்தட்ட 10,000 டேஸுக்கான லைஃப் எனர்ஜியை சார்ஜ் பண்ணியிருப்பேன். இல்ல ஒரு புக்குக்கு 1,00,000 டேஸுக்கான லைஃப் எனர்ஜியை இவங்க கிட்ட சார்ஜ் பண்ணணும். ஆனா இதெல்லாம் தெரியாம போயிடுச்சு. அதனால எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. மரியாதையா இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுங்க. இதுக்கப்புறமும் உங்களை மாதிரி பர்சனை பார்க்க நான் விரும்பல. இப்படி ஒரு பயங்கரமான ஒளி அவங்கள நோக்கி வருது. அங்க இதை பாக்குற வாங்கோட ஃப்ரெண்ட் எல்லாம் பயந்து போய் அப்படி கத்துறாங்க. ஏன்னா அந்த அட்டாக்கும் இவங்க மேல படுற மாதிரி வந்திருக்கும். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது ஒன்னும் அட்டாக் இல்ல, அது ஒரு டெலிபோர்டேஷன்
டெலிபோர்டேஷன் சர்க்கிள் தான். நம்ம ஹீரோக்கு ஆப்வியஸா இந்த விஷயம்லாம் தெரியும். அதனால அவன் ரிலாக்ஸா இருக்கான். ஆனா மத்தவங்கலாம் உயிரே போன மாதிரி அங்க கட்டிட்டாங்க. நல்ல வேலை நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். நம்மளுக்கு எதுவுமே ஆகல. ஆமா, நம்ம வெளியில வந்துட்டோமா? அந்த டிவைன் டவருக்கு வெளியில இருக்கும். அதே டைம்ல பாத்தீங்களா, இது ஒரு டெலிபோர்டேஷன் சர்க்கிள். அட வாங்கு, நான் ஆல்ரெடி உன்கிட்ட விஷயத்த சொன்னல. நம்ம அதுங்களை அட்டாக் பண்ற வரைக்கும் அதுங்களும் நம்மள ஒண்ணுமே பண்ணாது. சரி வாங்கு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. அதனால நான் ரியாலிட்டிக்கு போகலான்னு இருக்கேன். அட பாஸ், கொஞ்சம் இருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி திரும்ப ஏதாச்சும் விஷயத்த கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பா எங்களை வர சொல்லுங்க, நாங்களும் வரோம். கண்டிப்பா. சரி, நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். இப்படின்னு நம்ம ஆளு ரியாலிட்டிக்கு போயிடறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். அந்த 9 டிவைன் புக்கும் நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கு. நம்ம ஹீரோவால அந்த மீடியம் வாங்க முடியும். அது போக அன்லிமிட்டடான ட்ரிங்க்ஸ், ஃபுட்டு, வாட்டரு எல்லாத்தையுமே வாங்க முடியும். அந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் வச்சிருக்கான். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சொன்ன மாதிரி தான் 18+ சீன் வரும்போது கரெக்டா ஹெட்செட்டை போட்டுக்கோங்க. போயில அநேகமா நெக்ஸ்ட் எபிசோடு இல்ல அதுக்கத்த எபிசோட்ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஓடி போடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.